ஸ்டூடெண்ட்ஸ், என் பேர் சிவனேசன். இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்மளுக்கு ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படின்னு ஒரு பாடம், அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஆன்டனிம்ஸ் ஒரு 3 மார்க்குக்கு கேட்பாங்க. சரியா? ரோமன் லெட்டர் ஃபஸ்ட்டில் 3 ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. நம்ம அதை பார்க்கலாம் கொஞ்சம். பிரிங்க் அப்படின்னு சொன்னாக்கா எட்ஜ், ஓரம் அப்படின்னு அர்த்தம். இப்போது அதுக்கு ஆன்டனிம்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடுவில் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இங்கிலீஷு மிடில். ப்ளஞ்ச் அப்படின்னு சொன்னால் கீழ் நோக்கி போகுதல். அதுக்கு மேலேறுதல் அப்படிங்கிற வார்த்தை அசென்ட். ஷ்ரில்லி அப்படின்னா சவுண்டு. காம்லி அப்படின்னு சொன்னால் அமைதியாக. பினீத் அப்படிங்கிறதுக்கு தமிழில் கீழே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆன்டனிம்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எபோவ். ப்ரவுட் அப்படின்னு சொன்னால் பெருமை. பணிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹம்பிள் அப்படின்னு பயன்படுத்தலாம். ஷீர் அப்படின்னு சொன்னாக்கா சரிவு. எப்படிப்பட்ட சரிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டீப்பான சரிவு. ஸோ கிராஜுவல், ஜென்டில், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஸ்டார்வ்னா பசி. ஸோ அதுக்கு வெல்ஃபெட், நரிஷ், அது நல்லா சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறதுக்கு வெல்ஃபெட், நரிஷ். மாக்கிங்லி அப்படின்னு சொன்னோம்னாக்கா கிண்டல் பண்ணுறதுன்னு அர்த்தம் வரும். ரெஸ்பெக்ட்ஃபுல்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு மரியாதை அப்படின்னு வரும். சீஸ்டு அப்படின்னு சொன்னால் நம்மகிட்டேருந்து எடுத்துக்கிறது, சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அது ரிலீஸ்டு. அடுத்தது ட்ராட்டட்னு நடக்கிறது. ஸ்டாப்டுன்னா நிறுத்துறது. பிளைன்டிவ்லி அப்படின்னு சொன்னால் சேடு, சோகமாக இருக்கிறது. ஹாப்பிலி அப்படின்னு சொன்னால் சந்தோஷம். ஜாய் இதெல்லாம் எழுதலாம். சந்தோஷத்தை குறிக்கிறது ஹாப்பிலி, ஜாய்ஃபுல்லி இதெல்லாம் எழுதலாம். கரேஜ் அப்படின்னு சொன்னால் தைரியம். சரியா? அதுக்கு நம்ம டிமிடிட்டி, கவர்டிஷ், கோழை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம். அசெண்டிங்னா மேலே ஏறுதல், டிசெண்டிங்னா கீழே இறங்குதல். வெயிட் அப்படின்னு சொன்னாக்கா ஷார்ப், ரொம்ப கூரானதுன்னு அர்த்தம். அதுக்கு பிளண்ட்னா மழுங்கு இருக்கிறது. சூப்புடு அப்படின்னா கீழ் நோக்கி பறத்தல். அசாண்ட் அப்படின்னு சொன்னால் மேல் நோக்கி பறத்தல். டெஸ்பரேட் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஹோப்ஃபுல் அப்படின்னு சொன்னாக்கா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். கான்ஃபிடென்ட்டு இதெல்லாம் வரும். ஸ்கார்ப் அப்படிங்கிறதுக்கு சங்க். நாய்டு அப்படின்னு சொன்னால் கட் இன் டு பீசஸ், அதாவது துண்டு துண்டாக்குறது. ஒட்டி வைக்கணும் அப்படின்றதுக்கு ஜாயின்டு, கன்ஸ்ட்ரக்டட் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹிடன் அப்படின்னு சொன்னால் மறைக்கிறது. அதுக்கு விசிபிள் அப்படிங்கிற வார்த்தை தெரியும் அப்படின்னு சொல்கிறது. சாங்க் அப்படின்னு சொன்னால் மூழ்குதல் அப்படின்னு பேர். அப்போது மிதக்கிறதுக்கு இங்கிலீஷ் ஃப்ளோட் அல்லது ஸ்விம். ப்ரைஸிங்னா புகழ்தல். அப்போ அதுக்கு இகழ்தல் அப்படிங்கிறதுக்கு ஹியூமிலிட்டேட். ஸ்கோல்டிங் அப்படின்னு சொன்னால் திட்டுதல். என்கரேஜ் அப்படின்னா தைரியம் அளித்தல். டிஸ்கரேஜ் அப்படின்னு சொன்னாக்கா தைரியம் இழத்தல். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்டனிம்ஸ், இந்த பொருள்பட உள்ள ஆன்டனிம்ஸை நான் தமிழில் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம கொஞ்சம் ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியா? ப்ரீஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். இதில் புக்கில் பார்த்திங்கன்னா புக்லேயே ஒரு ப்ரோஸில் நடுவில் வரும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். Why did seagull fail to fly? சீகல் தன் பறக்கும் முயற்சியில் தோல்வி அடைந்து விட்டது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீகலுக்கு ஒரு பயம். As seagull was afraid of, it failed to fly. சீகல் பயமாக இருந்துச்சு பறக்கிறதுக்கு, ஆகையினால அது பறக்கும் முயற்சியில் அது தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்லலாம்.
ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் டிட் பேரண்ட்ஸ் டூ when young seagull failed to fly. ஸோ சீகல் வந்து பறக்கும் முயற்சியில் தோல்வி அடைகிறது. அப்போ அதனுடைய பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்னு கேட்குறாங்க. his parents had come around to him. ஸோ பேரண்ட்ஸு had come, அவங்க சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பறவையை. ஹிம்முங்கிறது சீகல்ல குறிக்கும். இப்போ நீங்கள் படிக்கும்போது யாரை சுற்றினான்னு பாருங்கள். யார் சுற்றினா? பேரண்ட்ஸ், ஹிஸ் பேரண்ட்ஸ். சீகல்லோட பேரண்ட்ஸு கம் அரவுண்ட் டு ஹிம், அந்த பறவையை சுற்றி வந்தார்கள். தே ஸ்கோல்டட் அப்படின்னு சொன்னால் திட்டுறாங்க. அண்டு த்ரெட்டண்டட், பயமுறுத்துகிறாங்க. என்ன பயமுறுத்துகிறாங்கன்னா லெட் ஹிம் ஸ்டார் ஆன் ஹிஸ் லெட்ஜ். நீ பசியினால் இந்த லெட்ஜில் வாட வேண்டும். அன்லஸ் ஹீ ஃப்ளூ அவே. நீ ஃப்ளூனா ஃப்ளை, ஃப்ளோன், ஃப்ளூ. பாஸ்ட் பார்ட் ஃப்ளூ அப்படிங்கிறது இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸு, சாரி. அதாவது ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன். ஸோ ஃப்ளூங்கிற வார்த்தை பாஸ்ட் டென்ஸு. ஸோ நீ பறக்காவிட்டால், அன்லெஸ் வந்திருக்கு, அதனால் நீ பறக்காவிட்டால் இந்த லெட்ஜில் பசியால் வாட வேண்டியிருக்கும் என்று கூறுகிறார்கள் அந்த பெற்றோர்கள். தேங்கிற வார்த்தை பெற்றோர்களை குறிக்கும். ஸ்கோல்டட்னா திட்டுறது, த்ரெட்டண்டட்னா அச்சுறுத்துகிறார்கள். ஸோ சுற்றி வந்து அச்சுறுத்துகிறார்கள் அந்த பறக்க முடியாத அந்த பறவையை. பறக்க பயப்படுத்துறது, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் சி பாருங்கள். வாட் வாஸ் த ஃபஸ்ட்டு கேட்ச் ஆஃப் யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர். சீகலுக்கு 2 பிரதர் இருக்கிறாங்க. அதில் ஓல்டர் பிரதர் வந்து எதை பிடித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மீன் ஒன்று பிடிக்குது, இன்னொரு மீனை பிடிக்குது. அந்த மீனோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. த ஃபஸ்ட்டு கேட்ச் ஆஃப் யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர் வாஸ் ஹெர்ரிங். ஸோ இந்த முதல் யங் சீகல் இருக்கிறது இல்லையா, அதோடைய அப்பாஸ்ட்ரஃபிஎஸ் அது. அந்த அப்பாஸ்ட்ரஃபி போட மறந்துடாதீங்க. அந்த சீகல்லோடைய பெரிய அண்ணன் முதலில் பிடித்த மீன் வந்து ஹெர்ரிங் அப்படிங்கிற மீன். வாட் டிட் யங் சீகல் மேனேஜ் டு ஃபைண்ட். டூ வந்து தப்பாக மாற்றி எழுதியாச்சு. மேனேஜ்டு டு ஃபைண்ட் இன் இஸ் சர்ச் ஃபார் ஃபுட் ஆன் தி லெட்ஜ். ஸோ பசி வந்துருச்சு சீகலுக்கு. சூரிய கதிர்கள் எல்லாம் வெளிச்சமாக அந்த லெட்ஜில் இருக்குது. இது டயர்டாகி போகுது, சாப்பாடு இல்லை. ஆகையினால அது என்ன ஃபுட்டை தேடிச்சு அந்த லெட்ஜில் அப்படின்னு கேட்குறாங்க. தி யங் சீகல் மேனேஜ்டு டு ஃபைண்ட் எ ட்ரைடு பீஸ் ஆஃப் மேக்ரால்ஸ் டெய்ல். ஸோ இந்த யங் சீகல் ஒரு அப்படி இப்படி ஒரு எதாவது கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை தேடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது அதுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைனா காஞ்சி போன ஒரு மீனோட துண்டு, அது வாலோட துண்டு தான். மேக்ரல்ங்கிறது இந்த இடத்துல மீனோட வாலோட ஒரு காஞ்சி போன துண்டு தான் அதுக்கு அப்படி இப்படி பார்த்து கிடச்சிது அதுக்கு. அப்புறம் என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ட்ரைடு பீசஸ் ஆஃப் எக்ஷெல். ஸோ எக்ஷெல்னா என்ன? முட்டை ஓடு. அதுங்கெல்லாம் வெளியில் வந்துச்சு இல்லை, அந்த யங் சீகல்லாம் வெளியில் வந்த அந்த முட்டை ஓடெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஆன்டோனிம்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரை, வெட்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது, WET, வெட். இப்போ கண்டெக்ஸ்ட் மீனிங் சொல்லணும்னா ஃப்ரெஷ் சொல்லலாம், FRESH, ஃப்ரெஷ். ட்ரை அப்படின்னா காய்ந்து போன, புதுசாக இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ட்ரைக்கு வெட்டு வரும், WET. வெட்னா என்ன? ஈரப்பதம். ஸோ இந்த இடத்துல காய்ந்து போன மீனுன்னு வருது, அப்போ ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படின்னு வரணும். அப்போது ட்ரை அப்படிங்கிறதுக்கு ஆன்டோனிம்ஸு என்ன வரும்? ஃப்ரெஷ்ஷுன்னு போடலாம் அல்லது வெட் போடலாம். ஆனால் பெஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷு தான் இந்த சுச்சுவேஷனுக்கு. அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள். வாட் டிட் த யங் பேர்டு டூ டு சீக் தி அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஸோ இந்த யங் பேர்டு சீக்னா தேடுதல், தன்னுடைய பேரண்ட்ஸை வந்து தன் பக்கம் ஈர்க்கணும். ஸோ ஏன்னா அது பசியால் இருக்குது, அது பறக்கிறதுக்கும் பயப்படுது.
இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த பேர்டு பேரண்ட்ஸினுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்புவதற்கு என்ன செய்தது அப்படிங்கிறது கேள்வி. The young seagull stepped slowly. ஸ்டெப்புடுனா நடக்குது, ஸ்லோவாக நடக்குது. எங்கே? அவுட் டு தி பிரிங்க் ஆஃப் தி எட்ஜ். ஸ்டெப்டு அவுட் அப்படின்னு சொல்லணும். சரி, அது ஒரு ஃப்ரேஸ். ஸ்டெப்டு அவுட் அப்படி நடந்து வருது. ஸ்டெப்டு அவுட்னா நடந்து வருது, ஸ்லோலி மெதுவாக நடந்து பிரிங்க் ஆஃப் தி லெட்ஜ். பிரிங்க்னா ஓரம், அந்த லெட்ஜோட ஓரத்துக்கு வருது. வந்துட்டு என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு இதை படிச்சுக்கோங்க. த யங் பேர்ட் ஸ்டெப்டு அவுட், அதை ஸ்டெப்டு ஸ்லோலி அவுட்டுன்னு கொடுத்துருக்குறோம். டு த பிரிங்க் ஆஃப் தி, நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டு த பிரிங்க் ஆஃப் தி லெட்ஜ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? த யங் பேர்ட் ஸ்டெப்டு அவுட்க்கு நடுவில் ஸ்லோலி, ஸ்டெப்டு ஸ்லோலி அவுட். எங்கே? டு த பிரிங்க் ஆஃப் தி லெட்ஜ். பிரிங்க் ஆஃப் தி லெட்ஜுக்கு வருது. அப்புறம் என்ன செய்யுது? பிரிங்க் ஆஃப் லெட்ஜுக்கு வந்து ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக், ஒத்த காலில் நிற்கிது. வித் தி அதர் லெக், மற்ற கால் என்ன செய்யுது? வித் தி அதர் லெக் ஹிடன் அண்டர் ஹிஸ் விங். ஸோ தன்னுடைய ரெக்கைக்குள்ளே இன்னொரு காலை மறைச்சிக்கிச்சு. ஹி க்ளோஸ்டு ஒன் ஐ. ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டியை ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக், அதர் லெக் ஹிடன் அண்டர் ஹிஸ் விங், ஹி க்ளோஸ்டு ஹிஸ் ஒன் ஐ, தென் தி அதர், அடுத்ததையும் அப்படி முடிக்குது, அதர் அண்டு pretended டு பி ஃபாலிங் asleep. pretended அப்படின்னா பாசாங்கு செய்தல். ஃபாலிங் asleep அப்படியே தூங்கி கடலில் விழுந்துடுற மாதிரி பாசாங்கு செய்து. இதுமாரி செஞ்சால் அப்பா அம்மாலாம் பதறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க அப்படின்னு ஒரு ட்ரிக்கு, ஒரு தந்திரம் பண்ணுது அந்த யங் சீகல். என்ன செய்யுது? ஃபஸ்ட்டு பிரிங்க் ஆஃப் தி லெட்ஜுக்கு வருது. அப்புறம் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக், இன்னொரு லெக் என்னாச்சுன்னா அதர் லெக் ஹிடன் அண்டர் த விங். ஹி க்ளோஸ்டு ஹிஸ் ஒன் ஐ தென் தி அதர். முதல்ல ஒரு கண்ணை மூடுது, அப்புறம் அடுத்த கண்ணையும் மூடுது. pretended டு பி ஃபாலிங் asleep. pretendedனா பாசாங்க செய்கிறது, கீழே விழுவதை போல். இப்போ நம்ம அண்டர்லைன் பண்ண விட கீவேர்டு, சரியா? கீவேர்டு அதெல்லாம், அந்த கீவேர்டை நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்கு கிடைக்கும். பென்சிலால் மார்க் பண்ணணும், ஒரே இங்கில் தான் எழுதணும். ப்ளூ இங்க்கு பயன்படுத்தினீங்கன்னா ப்ளூ இங்க் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு பென்சிலு ஸ்கேலை யூஸ் பண்ணணும். ஸ்கேலை வச்சு லைன்ஸை ஸ்ட்ரைட்டாக போடணும். டபுள் லைன் நல்லா அழகாக போட்டிங்கன்னா ஃபுல் மார்க்கு கிடைக்கும். வாட் மேடு த யங் சீகல் கோ மேட். ஸோ இந்த யங் சீகலுக்கு ஒரு பைத்தியகாரத்தனமாக ஒரு முடிவு எடுக்குது. அது ஏன் அந்த மாதிரி, எது வந்து அந்த பைத்தியகாரத்தனமான முடிவை எடுக்க செய்தது, எந்த செயல்னு கேட்குறாரு. அம்மா வருது இல்லையா? த பீஸ் ஆஃப் ஃபிஷ் இன் ஹிஸ் மதர்ஸ் பீக். ஸோ இதுதான் சப்ஜெக்ட், இந்த சென்டென்ஸோட சப்ஜெக்டை நல்லா பாருங்கள். ஒரு மீன் துண்டு, அதுக்கு இங்கிலீஷு பீஸ் ஆஃப் ஃபிஷ். எங்கே இருக்குது? இன் ஹிஸ் மதர்ஸ் பீக். பீக்குன்னா அழகு. ஸோ அம்மாவின் அழகில் இல்லுங்கிறதுக்கு தான் இன் போட்டிருக்கோம். இப்போ படிங்க. த பீஸ் ஆஃப் ஃபிஷ் இன் ஹிஸ் மதர்ஸ் பீக். அது வாஸ், இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ் வர்பு. வாஸ் வித்தின் தி ரீச் ஆஃப் ஹிஸ் பீக். ஸோ இந்த பறவையினுடைய வாய்க்கு வர்ற அளவுக்கு அது கிட்டக்க தான் இருக்குது. ஆனால் வாய்க்கு வர முடியாது, அது கிட்டக்க இருக்குது. ஸோ ரொம்ப ஆசையை தூண்டி விடுற மாதிரி அந்த அம்மா வந்து செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? த பீஸ் ஆஃப் ஃபிஷ் இன் ஹிஸ் மதர்ஸ் பீக் வாஸ் வித்தின் த ரீச் ஆஃப் ஹிஸ் பீக். அதோட அழகுக்கு வர்ற தூரத்தில் இருக்குது. த யங் சீகல் வாஸ் ஹங்க்ரி. ஸோ இந்த சீகல் வந்து ரொம்ப பசியில் இருக்குது. எய்த்தாப்பில் உணவு இருக்குது, ரீச் கிடைக்கிற தூரத்தில் இருக்குது. பட் ஹிஸ் மதர் டிட் நாட் கம் நியரர். ஆனால் அம்மா வந்து கிட்டக்க இல்லை, அதுக்கு கிடைக்கிற தூரத்துக்கு வரலன்னா கொஞ்சம் தொலைவில் இருக்குது. ஸோ அப்போ அது பார்த்தோன்னா அதுக்கு வந்து ஒரு கிரேசி ஆகிடுச்சு. இட் மேர்டு ஹிம் கோ மேட். இதுதான் இந்த பறவைக்கு
அந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமான முடிவெடுக்க ஒரு முடிவு செய்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, why did the young bird utter a joyful scream? ஸோ இந்த சின்ன பறவை இருக்கு இல்லையா, அது சந்தோஷமாக கொக்கரிக்கிறது. ஸ்க்ரீம்னா ஒரு சந்தோஷ அலறல், சந்தோஷமாக கூவுது. ஏன் அது சந்தோஷமாக அந்த பறவை கூவுகின்றது அப்படின்னு கேள்வி. ஹொய்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். when his mother flew across to him. ஸோ அம்மா அந்த பறவைக்கு அருகே பறந்தபோது சும்மா பறக்கலை, with a piece of fish. ஸோ ஒரு பசியில் இருக்குது இந்த பறவை, வாஸ் இன் ஹங்க்ரி. அந்த சூழ்நிலையில் அம்மா பறவை இந்த பறவைக்கிட்ட தன்னுடைய வாயில் ஒரு மீனை வச்சுக்கிட்டு வருது. he uttered a joyful scream. ரொம்ப சந்தோஷமாக அது ஒரு கூக்குரல் இட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு வாட்டி செஞ்சிச்சு. அப்புறம் இன்னொரு வாட்டி எப்போ செஞ்சிச்சு, when he flapped his wings and soared upwards. சோர்டுனா மேலே போகிறது. ஸோ flapped his wingsனா சிறகினை அடைக்குது. பறவை தன்னுடைய ரெக்கையை விரித்து சிறகடித்து soared upward. soaredனா ஸ்கையில் ரைசிங் ஹை, ஆகாயத்தில் உயரே பறக்கிறது. upwards, soared upwards after falling into the space. ஸோ அது அந்த மீனை பிடிக்கிறதுக்காக, அம்மா வாயில் இருக்கிற மீனை பிடிக்கிறதுக்காக அது அந்த லெட்ஜிலேருந்து பறக்கும்போது, லெட்ஜிலேருந்து தாவும்போது அது பறக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அது ஸ்பேஸில் விழுது, புரியுதா, வானத்தில் அந்த காற்றுல விழுது. அப்போ ஒரு ட்ரிப்பு அது uttered a joyful scream. ஸோ ஒரு வாட்டி சந்தோஷமாக கத்துது, புரியுதா. Did the mother bird offer any food to the young bird? ஸோ அம்மா பறவை இந்த பறவைக்கு ஏதாவது உணவு கொடுத்துச்சான்னு கேட்குறாங்க. அம்மா பறவை ஒன்றும் கொடுக்கல. ஸோ no, the mother bird did not offer any food to the young bird. இந்த அம்மா பறவை எந்த உணவையும் அந்த பறவைக்கு கொடுக்கவில்லை. அடுத்தது, how did the bird feel when it started flying for the first time? ஸோ பறவை எப்படி உணர்ந்தது? ஒரு வாட்டி இது பறக்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு பறக்க ஆரம்பிக்குது. அது பறக்க ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் அம்மாவுடைய ஸ்டிமுலேஷன். அம்மா தூண்டி விடுகிறார்கள் பறப்பதற்கு, ஒரு ட்ரிக் பண்ணி பறக்க விடுறாங்க. ஸோ அப்போ அந்த பறவையோட முதல் உணர்வு, தன்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் அது எப்படி உணர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. when the bird fell into the space. ஸோ பறவையானது அந்த ஸ்பேஸில், வானத்திலே விழுந்தபோது, அந்த லெட்ஜிலேருந்து வானத்தில் விழுந்தபோது, a monstrous terror seized him. ஒரு மிகப்பெரிய அச்சம் அதனை பற்றி கொண்டது. மிகவும் பயந்துருச்சு ரொம்ப. ஏன்னா ஸ்பேஸில் எதுவும் அதுக்கு பற்றுதலுக்கு எதுவும் இல்லை, பிடிச்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதனால் அது பயங்கரமாக ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு அரக்கத்தனமான பயம் வந்துடுச்சு. மான்ஸ்டரஸ் அப்படின்னு சொன்னால் ராட்சதா, மிகப்பெரிய பயம்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அந்த நெக்ஸ்ட்டு மூமெண்ட், ஒரு செகண்டு தான் அந்த பயம். அடுத்த மூமெண்ட், அடுத்த செகண்டு, நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டுன்னு தப்பாக போட்டிருக்குது, நெக்ஸ்ட்டு மொமெண்ட்டுன்னு எழுதணும். விஇ எடுத்துருங்க, விஇ வராது, தவறுதலாக பிரிண்ட் ஆகிருக்கு. விஇ வரக்கூடாது, புரியுதா. கொஞ்சம் அந்த இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட்டு மொமெண்ட், அடுத்த செகண்டு, ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ். அதனுடைய ரெக்கை விரிச்சிருச்சு. ஸ்ப்ரெட்டுன்னா என்ன, விரிச்சிருச்சு. ஸோ வெளிப்பக்கமாக விரித்து விட்டது. த பேர்ட் ஃப்ளாப்டு ஹிஸ் விங்ஸ் அண்ட் சோர்டு அப்வர்ட்ஸ். ஸோ ரெக்கைகளை சிறகடித்து அந்த பறவை பறக்க துவங்கியது. அண்ட் சோர்டு அப்படின்னா ரைஸ் ஹை, ஸோ உயரே பறக்க துவங்குகிறது. ஹி அட்டர்ட் எ ஜோயஸ் ஸ்க்ரீம். ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு கூக்குரல் இட்டது. இதுதான் அதனுடைய அனுபவம், முதல் அனுபவம். வாட் டிட் தி யங் பேர்டு டூ வென் ஹி ஸ்டார்டட் ஃப்ளைங்? ஸோ இந்த யங் பேர்டு பறக்க ஆரம்பித்த உடனே இந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த பறவையோட அப்பா அம்மா, 2 பிரதர்ஸு, ஒரு சிஸ்டர், இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்குது. த யங் பேர்ட்ஸ் மதர் சூப்டு பாஸ்ட் ஹிம். ஸோ அந்த பறவை
ஆகாயத்தில் விழுந்து அது சிறகுகளை விரித்து பறக்கத் துவங்கிய போது அம்மா பறவை அதன் கூடையே வருது. ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா, ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிம். அந்த பறவைக்கு மேலே அப்பா பறந்துட்டுருக்கிறார். அப்போ பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹிஸ் 2 brothers and sister, 2 பிரதரும் சிஸ்டரும் ஃப்ளையிங் அரவுண்டு ஹிம். ஸோ அது கூடியே வராங்க. சோரிங் அண்டு டைவிங். ஸோ உயர பறக்கிறாங்க, டைவ் அடிக்கிறதுனா நான் கீழ் நோக்கி வர்றாங்க, மேல் நோக்கி போகிறாங்க. குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அதுதான் அதோட அர்த்தம். சரியா? இப்போ இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.